வணக்கம். சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னார் திருவள்ளுவர். சரியானபடி சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல தெரியணும் அப்படின்னார். பேச்சுக்கலையில் வல்லவர்கள் பெருந்தலைவர்களாக உயர்வது ஆப்ரஹாம் லிங்கன். இது மாதிரி உலக வரலாற்றில் நாம் பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் அப்படி ஒரு தலைமகனாக உயர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஆனால் அவர் வெறும் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, ஆங்கில மொழியிலும் நல்ல ஒரு வலிமை உடையவராக விளங்கினார். எந்த செய்தியை எடுத்தாலும் அதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும், அதுதானே ரொம்ப முக்கியம். நான் நிறைய படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதால பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறியா, மற்றவங்க மனசில் போய் அது தைக்கும்படியாக சொல்கிறியா அப்படின்னு. அப்புறம் சொல்லுகிற மெத்தட் இருக்குது பாருங்கள், அதை சுருக்கமாகவும் சொல்லணும், பளிச்சுன்னு போய் கேட்குறவங்க மனசில் போய் அது அப்படியே நிற்கணும். ஒரு மின்னல் வெட்டின மாதிரி அப்படியே போய் மனசில் போய் தங்கணும். ஒரு முறை அண்ணா கிட்ட கேட்குறாங்க, ஆங்கிலத்தில் 2 சொற்கள் ஒரே மாதிரியான பொருளில் தான் வருது, அதுக்கு நீங்கள் ஏதாவது வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுன்னு கேட்குறாரு. கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்டு, இப்படிலாம் ஒரு சொல் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணிட்டியா அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே பொருள் தானே, இதுக்கு ஏதாவது வேறுபாடு நீங்கள் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு. ஒரு வினாடி கூட அந்த கேப் கிடையாது. அண்ணா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அழகான அறிவான பொண்ணு உன் லைஃப்பில் மனைவியாக கிடச்சிட்டான்னு வச்சுக்கோ, உன் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்றார். கேட்குறது ஒரு கல்லூரி மாணவர்கள் கேட்டது. யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டட். எப்போது அழகான அறிவான ஒரு பொண்ணு உனக்கு கிடச்சிட்டா அப்படின்னா உன் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டட். அதுவே ரொம்ப வாயாடியான ஒரு பொண்ணு, அறிவும் குறைவாக உனக்கு கிடச்சிட்டா அப்படின்னா யூ ஆர் ஃபினிஷ்டு, யுவர் லைஃப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னார். பாருங்கள், ரெண்டும் ஒரே அர்த்தம் மாதிரி தெரியுது, கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்டு. ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு. அதுக்கும் மேலே ஒரு பாஞ்சார் அண்ணா. என்னன்னா, வாயாடியாகவும் இருந்து அழகாகவும் இல்லாமல் அதை விட அவள் ஒழுக்கமும் குறைவாக இருந்தால் என்ன கஷ்டம் தெரியுமா, யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் அப்படின்னார். கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்ட், யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய உயிர் இருக்குது பாருங்கள், அதை தெரிந்து வைத்திருப்பது என்பது ஒரு பேச்சாளனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கலை.